தனுசு -டிசம்பர் 2026 ராசி பலன். 1. தொழில் மற்றும் வேலை. கரியர். ராகு பெயர்ச்சி பலன். ராகு பகவான் உங்கள் ராசிக்குள் 1ஆம் இடம் நுழைவதால் உங்களின் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். புதிய சிந்தனைகள் பிறக்கும். 8இல் உச்சகுரு நீடிப்பதால் வேலையில் இருந்த தடைகளை தாண்டி விபரீத ராஜயோக பலன்களால் முன்னேறுவீர்கள். எச்சரிக்கை: கேது 7ஆம் இடத்திற்கு வருவதால் தொழில் கூட்டாளிகளுடன் பார்ட்னர்ஸ் கருத்து வேறுபாடுகள் வரலாம். எக்காரணம் கொண்டும் கூட்டுத் தொழிலில் ஒருவரை ஒருவர் சந்தேகப்படும் சூழலை உருவாக்க வேண்டாம். பணி மேன்மை. ராசிக்குள் ராகு வருவதால் உங்கள் ஆளுமை திறன் பர்சனாலிட்டி மேம்படும். அலுவலகத்தில் உங்களின் புதிய திட்டங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும். 2. பொருளாதாரம் ஃபைனான்ஸ். தனலாபம். 2இல் சூரியன் சஞ்சரிக்கும் மாதமானதால் வருமானம் திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். முதலீடு. 4இல் சனி அர்த்தாஷ்டமச் சனி நீடிப்பதால் நிலம் அல்லது வீடு தொடர்பான முதலீடுகளில் ஆவணங்களை ஒருமுறைக்கு இருமுறை சரிபார்ப்பது அவசியம். சுப செலவுகள். குடும்ப விசேஷங்களுக்காகவும் ஆபரணங்கள் வாங்குவதற்காகவும் பணம் செலவிடுவீர்கள். 3. குடும்பம் மற்றும் உறவுகள் ஃபேமிலி மற்றும் ரிலேஷன்ஷிப். திருமணம். 7இல் கேது வருவது திருமண பேச்சுவார்த்தைகளில் சில இழுபறிகளை தரலாம். ஆனால் 8இல் இருக்கும் குருவின் பார்வையால் அவை சுமூகமாக முடியும். கணவன் மனைவி வாழ்க்கை துணையுடன் சிறு மனஸ்தாபங்கள் வந்து நீங்கலாம். ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து செல்வது குடும்ப அமைதியை காக்கும். சமூக வட்டம். நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடையே உங்களைப் பற்றிய நற்பெயர் உயரும். புதிய மனிதர்களின் அறிமுகம் கிடைக்கும். 4. ஆரோக்கியம் ஹெல்த். கவனம். ராசிக்குள் ராகு வருவதால் தேவையற்ற மனக்குழப்பங்கள் அல்லது ஒற்றை தலைவலி ஏற்படலாம். 4இல் சனி இருப்பதால் ஜீரண மண்டலம் மற்றும் இதயம் தொடர்பான ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பாதுகாப்பு. வண்டி வாகனங்களை ஓட்டும்போது மிக எச்சரிக்கை தேவை. முறையான தியானம் மற்றும் யோகா செய்வது மன அழுத்தத்தை குறைக்கும். முக்கிய குறிப்புகள். அதிர்ஷ்ட தேதிகள் டிசம்பர் 7, 8, 17, 18, 26, 27. சந்திராஷ்டம நாட்கள் டிசம்பர் 1, 2 மற்றும் டிசம்பர் 28, 29. இந்த நாட்களில் புதிய முயற்சிகளை முற்றிலுமாக தவிர்க்கவும். முக்கிய முடிவுகளை தள்ளிப்போடவும். அதிர்ஷ்ட எண்கள் 3, 1, 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், இளஞ்சிவப்பு. பரிகாரம்: துர்க்கை வழிபாடு. செவ்வாய்க்கிழமைகளில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபட ராகு பெயர்ச்சியால் ஏற்படும் குழப்பங்கள் நீங்கும். விநாயகர் வழிபாடு. சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகருக்கு அருகம்புல் சாத்தி வழிபட கேதுவின் தாக்கத்தால் ஏற்படும் உறவுச் சிக்கல்கள் மறையும். தானம். வசதி குறைந்தவர்களுக்கு போர்வைகள் அல்லது ஆடைகளை தானமாக வழங்குவது அர்த்தாஷ்டமச் சனியின் தாக்கத்தை குறைக்கும்.